إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له نشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما إن أصدق الحديث كتاب الله وأصدق الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. சூரியன் உதிக்கும் தினங்களில் சிறந்த தினமாக இருக்கக்கூடிய இந்த ஜும்மா தினத்தில் நம்மெல்லாம் ஒன்றிணைத்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் அவனது சாந்தியும் மற்ற கருணையும் உலகத்திற்கும் அற்கொடை அன்பப்பட்ட உத்தம தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள் மீதும் நபியின் வழியை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் மீதும் நல்லடியார்கள் மீதும் குறிப்பாக அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் என்னிடம் நடக்கின்றார். கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எண்ணற்ற மதங்களும் கொள்கைகளும் கோட்பாடுகளையும் பின்பற்றக்கூடிய பல கோடிக்கணக்கான மக்கள்களில் இஸ்லாம் பற்றிய சிந்தனையானது விதைக்கக்கூடிய நிலை இஸ்லாத்தை பற்றியான தவறான புரிதல்களை மக்கள் மத்தியில் விதைக்கக்கூடிய காரியங்கள் தொடர்ச்சியாக ஒவ்வொரு மீடியாக்களின் வாயிலாகவோ இருக்கக்கூடிய முக புத்தகங்களின் வாயிலாகவோ சமூக வலைதளங்களின் வாயிலாகவோ தொடர்ச்சியாக செய்யக்கூடிய ஒரு கூட்டம் ஒவ்வொரு காலகட்டங்களிலும் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. ஒவ்வொரு ஊடகத்தின் வாயிலாக இதை செய்து கொண்டுதான் இருப்பார்கள். அவ்வாறு செய்யப்படுவதனால் இஸ்லாத்துடைய வளர்ச்சியானது ஏதேனும் தடைபடுகிறதா என்றால் தடைபடுவதில்லை. என்றால் இறைவன் தனது அருமை அந்தமல்ல சொல்லி காட்டியிருந்தான், இறைவனின் ஒளியை தனது வாயினால் ஊதி அணைத்து விடலாம் என்று எண்ணுகின்றனர். இறைவன் அவனது ஒளியை பரிபூர்ணப்படுத்தி தீருவான். உளவு கரியல் காஃபிரூன், தன்னை மறுப்போர்கள் வெறுத்தாலும் சரி, தன்னை மறுக்கக்கூடிய கூட்டங்கள் இருந்தாலும் சரி, இறைவன் தனது ஒளியை பரிபூர்ணப்படுத்தி தீருவான் என்று தனது அல்குர்ஆன் திருமறையின் வாயிலாக ஒட்டுமொத்த உலகத்துக்கும் சவால் விடுக்கின்றான். இந்த உலகத்தில் எத்தனையோ எதிர்ப்புகள் வந்தாலும் சரி, எவ்வளவோ பிரச்சாரங்கள், மத வெறுப்பு பிரச்சாரங்கள் இஸ்லாத்தின் மீது வைத்தாலும் சரி, இஸ்லாமியர்களை ஒடுக்க வேண்டும் என்று நினைத்தாலும் சரி, இஸ்லாத்தை இறைவன் பரிபூர்ணப்படுத்தி தீருவான். அது ஒவ்வொரு காலகட்டங்களிலும் நமக்கு படிப்பினையாகவே இருக்கின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மார்க்கத்தை எத்தி வைக்கக்கூடிய ஆரம்ப காலகட்டத்தில் தனது உறவினர்களிடமிருந்து மார்க்கத்தை எத்தி வைத்தார்கள். தனது உறவுகள் எல்லாம் அழைத்து, தனது ஒவ்வொரு உறவுகளின் பெயர் சொல்லி அழைத்து, ஒவ்வொரு குலத்தாரின் பெயர் சொல்லி அழைத்து முதல்ல மார்க்க பிரச்சாரத்தில் தனது குடும்பத்தின் மத்தியில் எடுத்து வைக்கும் போது மிகப்பெரிய எதிர்ப்பு. தனது சொந்த உறவுகளே எதிர்த்தார்கள். அபூ லஹப் நபிகளாரின் பெரிய தந்தை எதிர்க்கின்றார். உனது கை, நீ நாசமா பெயரு, உன் வாயில மன்னனை இந்த அளவுக்கு சபிக்கவும் செய்தார்கள். அந்த நேரத்தில் இறைவன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆதரவாக வசனங்கள் இருக்கின்றான். தப்பத் யதா
அபீலஹபின் வத்தன், அபீலஹபின் இரு கைகளும் நாசமாகட்டும். இது போன்ற எதிர்ப்புகள் இப்ப வரக்கூடிய மட்டுமல்ல, ஒவ்வொரு காலகட்டத்திலும் நடைபெற்று கொண்டுதான் இருக்கின்றது. சில ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு கிறிஸ்தவ போப்பாண்டவர் சொல்கின்றார், இஸ்லாமானது வாளால் பரப்பப்பட்ட மார்க்கம் என்று. அவர் தனது உரையில் நடத்தி நிகழ்த்தும் போது சொல்றார், இஸ்லாம் வாளால் பரப்பப்பட்டது, வாளால் தான் ஒவ்வொரு நாடுகளிலும் மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்த்தார்கள் என்று. இம்மார்க்கம் வாளால் கொண்டு போய் சேர்க்கப்பட்ட மார்க்கம் அல்ல. இம்மார்க்கம் வற்புறுத்தி ஒரு மனிதரை இஸ்லாத்தை நோக்கி அழைக்கவில்லை. இதற்கு பல்வேறு சான்றுகள் இருக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை ஒரு போருக்கு போயிட்டு வர்றாங்க. ஒரு மரத்தின் அடியில தங்கி இருக்கிறாங்க, கூட்டமாக தங்கி இருக்கிறாங்க. அப்போ ஒரு எதிரி ஒருவன் என்ன பண்றான்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஆயுதங்களை ஏந்தி விட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி கேட்கின்றான், இந்நேரத்தில் உன்னை காப்பாற்றக்கூடியது யார்? இந்நேரத்தில் உன்னை காப்பாற்றக்கூடியது யார் என்று கேட்டதும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த வார்த்தை என்ன தெரியுமா? வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, அவன் தான் என்னை காப்பாற்றக்கூடியவனாக இருக்கின்றான். இதை சொன்ன மாத்திரத்தில் அவனுடைய கையில் இருந்து வாள் நழுவுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வாளை எடுத்து விட்டு கேட்கிறாங்க, இப்போ உன்னை காப்பாற்றக்கூடியது அல்லாஹ் என்று சொல்லு என்றுதான். இல்ல, அவர் மறுக்கின்றார். அவர் ஏற்க மறுக்கின்றார். ஏற்க மறுத்தால் அவரை வெட்டி வீழ்த்தவில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை மன்னித்து விட்டுறாங்க. அவரை விட்டதுக்கு பிறகு அவர் தனது கூட்டத்தார்கிட்ட போறாங்க, நான் இது மாதிரி ஒரு மனிதரை சந்தித்தேன், இந்த உலகத்திலே சிறந்த மனிதரிடமிருந்து நான் வந்திருக்கின்றேன். அவருடைய மாற்றத்தை பாருங்க. நான் ஒருவரை வீழ்த்த போகின்றேன், அவரை வீழ்த்துவதற்கான வாய்ப்புகள் இருந்தும் வீழ்த்த முடியல. அவருக்கு என்ன வீழ்த்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அவர் என்னை வெட்டி வீழ்த்திருந்திருக்கலாம், ஒரு படையோடு இருக்கிறாங்க. ஆனா அந்நேரத்தில் என்னை அவர்கள் எந்த ஒரு காயம் ஏற்படுத்தவில்லை, எனக்கு எந்த ஒரு தீங்கு விளைக்கவில்லை. இப்படிப்பட்ட ஒரு மனிதனை இந்த உலகத்திலே பார்த்ததில்லை என்றார். அப்போ அந்த அளவுக்கு இந்த மார்க்கமானது யாரையும் வற்புறுத்தவும் இல்லை. இந்த மார்க்கத்தை எதிர்க்கக்கூடிய எத்தனையோ மக்கள், அவர்களுடைய உள்ளத்தையும் இறைவன் புரட்டி போட்டாங்க இல்லையா? உமர் அவர்களுடைய வாழ்வை எடுத்துக்கொண்டால், உமர் அவர்கள் இஸ்லாத்தை எதிர்த்த மிக பெரும் இரு நபர்கள்ல ஒருவர் உமர் அவர்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்திக்கிறாங்க. எப்படிப்பட்ட ஒரு பாத்திரத்தை சொன்னால், அல்லாஹும்ம ஐஸல் இஸ்லாம், இறைவா இஸ்லாத்தில் இணைய செய், பி அஹப்பி ஹாதைனி ரஜுலைனி இலைக்க, பி அபூ ஜஹல் அவ் உமர் பின் கத்தாப். அபூ ஜஹலையோ இல்ல உமர் பின் கத்தாபையோ இஸ்லாத்தை இணைய செய்வதன் மூலமாக இம்மார்க்கத்தை பலப்படுத்து. அவ எந்த அளவிற்கு எதிரியா இருந்தாங்க? உமர் பின் கத்தாப் அவர்கள் கடுமையான எதிரியாக இருந்தாங்க இம்மார்க்கத்திற்கு. ஆரம்பத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்போ அந்த சூழல்ல மக்களுடைய மனநிலை எவ்வாறு இருந்தது என்று சொன்னால், தவாப் செய்கிறது எதிரிகள் பார்க்காத நேரத்தில் தவாப் செஞ்சுட்டு வருவாங்க. மறைமுகமா போய் தொழுவாங்க, பகிரங்கமா தொழ மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு நிலையில, அந்த அளவுக்கு எதிர்ப்புகள் இருந்த நிலையில அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருவருக்காக பிரார்த்திக்கிறாங்க. உமர் பின் கத்தாப் அல்லாஹ்வும் தனியாக பிரார்த்திக்கிறாங்க. ஃபகான அஹப்ப ஹுமா இலல்லாஹி உமர் பின் கத்தாப், உமருக்கு இம்மார்க்கத்தை நீ வழங்குவாயாக இறைவா. அல்லாஹ் தஆலா மார்க்கத்தை வழங்குகின்றான். எப்படிப்பட்ட ஒரு மார்க்கம் என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தில் உமர் அவர்கள் இணைந்ததற்கு பிறகு சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உமரை நான் ஒரு கனவு கண்டேன். என்ன கனவு தெரியுமா? ஒரு கிணற்றின் அருகே ஒரு வாள் இருந்தது. நான் அதிலிருந்து தண்ணீரை இறைத்து ஊற்றினேன். எனக்கு பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த வாளி கொடுக்கப்பட்டது. அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் இறைத்தார்கள். ஒரு வாளியோ இரண்டு வாளியோ இவ்வளவு இறைத்தார்கள். அடுத்ததாக ஒரு மனிதரிடம் கொடுக்கப்பட்டது. அப்போ அவருக்கு கொடுக்கப்படும் போது அந்த வாளியோடைய அளவும் பெருசாயிடுச்சு. வாளியோட அளவு பெருசாயிடுச்சு. அவர் தண்ணீரை இறைத்து ஊற்றுகின்றார். ஊற்றினால் அங்கு இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் அந்த தண்ணீரை பருகின்றார்கள். அவர்கள் மட்டுமல்ல, அவர்களுடைய ஒட்டக கூட்டங்கள் பருகின்றது. அந்த ஒட்டக கூட்டங்கள் மட்டுமல்ல, அங்க தண்ணீரை இறைக்கும் போது அங்க இருக்கக்கூடிய அந்த ஒரு பகுதியில் தண்ணீரை சேமித்து வைக்கக்கூடிய அளவிற்கு அவர் தண்ணீரை இறைத்துக் கொண்டே இருக்கிறார்.
ஒரு ஒட்டகம் தண்ணீரை எப்படி குடிக்கும்? எத்தனை லிட்டர் குடிக்கும்? பாலைவன கப்பல்னு சொல்லுவாங்க ஒட்டகத்தை. என்று சொன்னால் தனது உடல்ல தண்ணீருக்கென்றே ஒரு பகுதியை ஒதுக்கி வச்சிருக்கோம். அப்படி தண்ணி குடிக்கக்கூடிய ஒரு பிராணி, அது கூட்டமாக குடிக்கக்கூடிய அளவிற்கு அவர் இறைக்கின்றார் என்று சொல்லிவிட்டு அவரை நான் பார்த்தேன், அபூகிரியா அபூர்வ தலைவராக நான் பார்த்தேன். யார் யார் சொல்ல என்று கேட்கும் போது அது நீங்கள் தான். அது எதை சொல்ல வருகின்றார் என்று சொன்னார். சூதகமா சொல்றாங்க, நான் முதல்ல இந்த மார்க்கத்தை எடுத்துரைப்பேன், எனக்கு பிறகு ஓராண்டோ ஈராண்டோ அபூபக்கர் ஆட்சி செய்வார், அதற்கு பிறகு உங்களிடம் அந்த ஆட்சி வரும். அந்த ஆட்சி ஒட்டுமொத்தமாக பல்வேறு இடங்களுக்கு பல்கி பெருகும். அதேதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கனவின் விளக்கமாக சொல்றாங்க. அப்ப எப்படிப்பட்ட ஒரு எதிர்ப்பாளராக இருந்த உமர் அவர்களுடைய நிலை, இறைவன் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துறான். மிகப்பெரிய ஒரு மாற்றம். தி 100ங்கிற புத்தகத்துல முதல் நபராக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வைக்கப்பட்டிருக்கும். 52வது இடத்துல உமர் அவருடைய பெயர் இருக்கும். சிறந்த ஆட்சியாளர். உமர் அவருடைய ஆட்சி காலகட்டத்திலே பல்கி பெருகியது இஸ்லாமானது. வாளால் அல்ல, வாளால் பரப்பப்படவில்லை. மக்கள் இந்த இஸ்லாத்தை அறிந்து கொள்வதற்காக ஓடோடி வந்தார்கள். அப்ப நம்ம ஒவ்வொரு மனிதனுடைய நடைமுறை, இம்மார்க்கம் நமக்கு காட்டி தந்த வழிமுறைகளை நாம் ஒவ்வொருவரும் சரியாக பின்பற்றினோம் என்று சொன்னால் நாமே அந்த ஏகத்துவத்தை எடுத்து சொல்வதற்கான ஒரு வழிகாட்டியா நாம் இருப்போம். அல்லாஹ் தஆலா அந்த முஸ்லிமை பற்றி சொல்லும் போது, ஒரு முஸ்லிம் என்று சொன்னால் யார் தெரியுமா? உமன் அஹ்ஸன கௌலன் மிம்மன் தஆ இலல்லாஹ். யார் முஸ்லிம் தெரியுமா? இறைவனை நோக்கி மக்களை அழைத்து, உமன் அஹ்ஸன கௌலன், நல்ல அமல்களை செய்து, அமில சாலிய நல்லறங்கள் செய்து தன்னை முஸ்லிம் என்று சொல்பவர்களோட சிறந்தவன் யார்? முதல்ல தான் சரியாக இருக்கணும், நல்லறங்களை சரியாக செய்யணும், சரியாக இறைவனும் இறை தூதரும் எதை காட்டி தந்தார்களோ அதை நாம் செய்தோம் என்று சொன்னால் நம்மை பார்க்கக்கூடிய மக்கள் அது அவர்களுக்கு தாவாவாக நம்மளுடைய பணி அமையும். அப்படிதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையும் இருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு படை அனுப்புறாங்க. சுமாமா என்று சொல்லக்கூடியவனை கைது செய்வதற்காக அங்கு அனுப்புற. சுமாமா என்பவரை கைது செய்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கொண்டு வரப்படுகிறது. அவர் ஒரு கைதியா வர்றார், பிணை கைதியா வர்றாரு. அவரை பள்ளியில கட்டி வைத்திருக்கிறாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுமாமாவிடம் கேட்கின்றார்கள், சுமாமாவே, உன்னை இந்நேரத்தில் காப்பாற்றக்கூடியவன் யார் என்று கேட்கும்போது, உன்னை இந்த நேரத்தில் காப்பாற்றக்கூடியது யார் என்று கேட்கும்போது அவர் சொல்றாரு, நீ என்ன கருதுகின்றாய் இந்த மார்க்கத்தை பற்றி, என்னை பற்றி என்ன கருதுகிறாய் என்று கேட்கும்போது, நான் நல்லதாகவே கருதுகின்றேன், மார்க்கத்தை நல்லதாக கருதுகிறேன். நீங்க ஒருவேளை என்ன கொலை செஞ்சீங்கன்னா இரத்த பழி வாங்கக்கூடியவனை நீங்கள் பழி வாங்கி விட்டீர்கள் என்று நான் கருதுகின்றேன். நான் கொல்லப்பட வேண்டியவன் தான். ஏனென்று சொன்னால் இஸ்லாத்தின் பகிரங்க எதிரியாக இருந்தேன். என்னை பழி வாங்க வேண்டியவர்களின் ஒருவன் நான் ஒருவன் தான் என்று சொல்லிவிட்டு, என்னை நீங்கள் எதுவும் செய்யவில்லை என்று சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு உபகாரம் செய்யக்கூடியவனாக இருப்பேன். என்ன நீங்க கொன்னீங்கன்னா நான் கொல்லப்பட வேண்டியவர்ல ஒருவன் தான். அப்படிப்பட்ட ஒரு எதிரிகள்ல ஒருவராக தான் சுமாமா இருந்தார். எனக்கு நீங்க என்னை விட்டு விட்டீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக நான் உபகாரம் செய்யக்கூடியவனாக இருப்பேன் என்று சொல்லிவிட்டு, நீங்க ஒருவேளை ஏதேனும் என்னிடம் செல்வத்தை எதிர்பார்த்தீர்கள் என்று சொன்னால் அந்த செல்வத்தை அளிக்கக்கூடியவனாக இருப்பேன். இத சுமாமா சொல்றாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டு விட்டு போயிடுறாங்க. திரும்ப அடுத்த நாள் வராங்க, அதே மாதிரி கேட்கிறாங்க, என்னப்பா நான் உங்கள்ட்ட சொன்ன விஷயத்தை எப்படி கருதுறீங்க, நான் உங்கள்ட்ட மார்க்கத்தை பத்தி சொன்னேன் எப்படி கருதுறீங்க என்று கேட்கும்போது அவர் அதே மாதிரி நேற்றைய தினத்துல எதை சொன்னாரோ அதே தான் திரும்ப சொல்றாரு. நான் கொல்லப்பட வேண்டியதுலாம் ஒருவன் தான். என்ன நீங்க மன்னிச்சுன்னா நான் உபகாரம் செய்யக்கூடியவனா இருப்பேன், இல்ல நீங்க என்ன செல்வத்தை எதிர்பார்த்தா அதையும் தரக்கூடியவனா இருப்பேன் என்று சொல்லும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை விட சொல்லி விடுகின்றார்கள், விடுதலை செய்து சொல்லி விடுகின்றார்கள். என்று சொன்னால் இஸ்லாத்தில் வற்புறுத்துதல் இல்லை. சொன்ன மாத்திரத்தில் அவர் என்ன பண்றாரு, பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பேரிச்ச மரம் தோட்டத்துக்குள்ள போறாரு. போயிட்டு அங்க குளித்து விட்டு நேரடியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து விட்டு பள்ளிவாசலுக்கு வந்துட்டு, வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை,
முகமது அல்லாஹ்வுடைய தூதர் என்று நான் உறுதிமொழி கூறுகின்றேன் என்று சொல்லிவிட்டு நான் உம்ரா செய்ய ஆசைப்படுகின்றேன், மக்காவுக்கு ஹிஜ்ரத் செய்ய, மக்காவுக்கு சென்று உம்ரா செய்ய ஆசைப்படுகின்றேன் என்று சொல்லிவிட்டு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, முகமதே அல்லாஹ்வின் மீது ஆணையாக இந்த உலகத்திலே நான் வெறுப்பு கொள்ளக்கூடிய ஒரு முகம் என்று சொன்னால் அது உம்முடைய முகம்தான். ஆனால் இப்போது நான் இந்த உலகத்திலே அதிக நேசிக்கக்கூடிய முகம் உங்களுடைய முகம். நான் இந்த உலகத்திலே அதிகமான வெறுத்த ஒரு மார்க்கம் என்று சொன்னால் அது இஸ்லாமாக தான் இருந்தது. இப்போது நான் சொல்கின்றேன், இந்த உலகத்திலே நான் அதிகமாக விரும்பக்கூடிய மார்க்கம் இஸ்லாம். இந்த உலகத்திலே நான் ரொம்ப வெறுக்கக்கூடிய ஊர் நீங்கள் இருக்கக்கூடிய ஊராக தான் இருந்தது. இப்போது நான் இந்த உலகத்திலே ரொம்ப விருப்பமான ஊராக நீங்கள் இருக்கக்கூடிய ஊராக தான் இருக்கின்றது என்று சொல்லிவிட்டு உம்ராவுக்கு செல்றாங்க. எந்த அளவிற்கு நம்மளுடைய நடவடிக்கை பிறருக்கு தாவாவாக அமையும், நம்மளுடைய செயல்பாடுகள் பிறருக்கு தாவாவாக அமையும். ஆனால் நாம் இன்று அந்த நல்லவர்கள் செய்யக்கூடிய விஷயத்துல அலட்சிய போக்காக இருக்கிறோம், ரொம்ப அலட்சியமா இருக்கிறோம். இம்மார்க்கத்தை பற்றி எடுத்து சொல்லக்கூடிய விதத்திலும் சரி, நாம் அதை செயல்படுத்துவதிலும் சரி கடுமையான அலட்சிய போக்கு. இன்னைக்கு சுபுவுக்கு நாம எவ்வளவு தாவாக்கள் செய்வோம், இந்த அளவு கூட்டத்தை சுபுவுக்கு பாத்திர முடியுமா? ஜும்மாக்கு கூட்டத்தை இவ்வளவு கூட்டம், இந்த கூட்டத்தை வஜ்ர்ல பார்க்க முடியுதா? இல்ல. நாம இங்க வரக்கூடியவர்கள் நாம் சரியாக தொழுவார்கள், சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் நம்மளை பார்த்து தொழ வருவான், கரெக்டா தொழுகிறாங்களே. இந்த மார்க்கம் அப்படிதான் இருந்துச்சு. எந்த அளவுக்கு என்று சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சிறிய தந்தை ஹம்ஸா ரலியல்லாஹு அவர்களை வக்ஸி என்று சொல்லக்கூடியவன் கொன்று விடுகின்றான். மக்கா வெற்றி, மக்கா வெற்றியில பார்த்தோம் என்று சொன்னால் கத்தியில ரத்தம் இல்லை, அழகான வெற்றி இறைவன் கொடுக்கிறான். அந்த நேரத்தில் வக்ஸி அபு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தருணம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வக்ஸியை பார்க்கிறாரு. பார்த்துட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி பார்க்கும்போது, நீங்க தானே என்னுடைய சிறிய தந்தை ஹம்ஸாவை கொன்றீங்க? ஆம் யார சொல்ற, நான் தான் கொன்றேன். உங்களுடைய முகத்தை மட்டும் கொஞ்சம் என் பக்கத்தில் கொண்டு வந்தாங்க, என்ன உங்களை பார்க்கும்போது அவனுடைய ஞாபகம் வருது, நான் உங்களை மன்னித்து விடுகின்றேன் என்று சொல்லி மன்னிப்பு கொடுத்துறான். தனது சிறிய தந்தையை கடுமையாக கொலை செய்த ஒருவரை மன்னிக்கிறாங்க. அந்த செயல்பாடு, அந்த ஈமானத்துவம், அந்த ஏகத்துவம் அந்த மனிதனை மாற்றுகின்றது. அவர் தன்னை இஸ்லாத்தில் இணைத்துக் கொள்கின்றார். இதற்கு அன்சார் அவர்களை நான் கொன்றதற்கு பரிகாரமாக முசைலிமா என்று சொல்லக்கூடிய இஸ்லாத்தை நானும் தூதர் தான் என்று வாதிட்டானே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணத்திற்கு பிறகு, அப்போது முசைலிமாவுடைய படையில் இருக்கக்கூடிய பல மக்களை நான் வீழ்த்தினேன். இது ஹம்ஸா அவர்களை கொலை செய்ததுக்கு பரிகாரமா நான் கருதுறேன். வக்ஸி சொல்றாரு, இஸ்லாத்தை எதிர்த்த இஸ்லாத்தின் மிகப்பெரிய ஒரு தலைவர்ல ஒருவரை கொன்ற, மிகப்பெரிய ஒரு சஹாபாக்கள் ஒருவரை கொன்ற வக்ஸி சொல்றாரு, நான் அதற்கு பரிகாரமாக நான் இந்த போர்க்களத்துல முஸ்லிமாக்கு எதிராக ஏற்பட்ட அந்த போர்க்களத்துல நான் பல நபர்களை நான் கொன்றேன் என்பதை சொல்றாரு. அப்ப ஒரு மனிதனுடைய நடவடிக்கை எல்லா மனிதர்களையும் கவரக்கூடியதாக இருக்கும். அதுதான் உண்மையான முஸ்லிம். சும்மா நான் பேரளவுல முஸ்லிம் பேரை வச்சுக்கிட்டு வாரத்துல ஒரு நாள் தொலை வருவேன், இல்ல வருஷத்துல ஒரு நாள் தொலை வருவேன், இல்ல நோம்புக்கு மட்டும் வருவேன், இப்படி இருந்தோம் என்று சொன்னால் இம்மார்க்கம் பிற மக்கள் கொண்டு போய் சேராது, பிற மக்களை கவர்ந்து இழுக்காது. முதல்ல இந்த மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய நாம் சரியான மார்க்கத்தை பின்பற்றணும். ஒவ்வொரு நடவடிக்கைகளிலும் சரி, ஒவ்வொரு அமல்களிலும் சரி, நாம் சரியாக இருக்கிறோமா, நம்மை நாமே கேள்வி எழுப்பணும். அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் காட்டி தந்த வழியில் நாம் நடக்கின்றோமா, மார்க்கத்தை கற்றுக்கொள்ள ஆர்வம் காட்டுகின்றோமா, மார்க்கத்தை பிற மக்களிடம் எடுத்துச் செல்ல ஆர்வம் காட்டுகின்றோமா, நாம் கற்றுக்கொண்ட மார்க்கத்தை நம்மளுடைய வாழ்வில் பயன்படுத்துகின்றோமா, அமல்படுத்துகின்றோமா என்று ஒவ்வொரு கேள்வி நமக்கு நாமே கேட்கணும். அவ்வாறு கேட்பதில்லை. நீங்க மார்க்கத்தை பின்பற்றத்தில் அலட்சிய போக்கு, திருமண விஷயத்துல வந்துச்சுன்னா அவ்வளவுதான், மார்க்கத்தை அப்படியே கை கழுவி விடுகின்றோம். எளிய திருமணத்துலதான் இறைவனுடைய பரக்கத்து இருக்கின்றது என்று சொல்லப்பட்டால் இன்னைக்கு ஒவ்வொரு மனிதன் எதை நோக்கி போறான்? ஆடம்பரத்தை நோக்கி போறான், வட்டியின் பக்கம் போகின்றான், வரவச்சலின் பக்கம் போறான். மார்க்கத்தை பின்பற்றுவதில் எந்த அளவுக்கு என்று சொன்னால் இம்மார்க்கத்திற்கு வரக்கூடிய நபர்கள் கூட பயப்படுறாங்க. இஸ்லாத்துல அதிகமா வரதட்சணை வாங்குவீங்களே, அதிகமா சீர் கொடுப்பீங்களே. எனக்கு 2 மகள்கள் இருக்கிறது, அந்த 2 மகள்களையும்
திருமணம் நடத்தி முடித்து விட்டு நான் இஸ்லாத்தில் இணைகிறேன். இந்த அளவிற்கு ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளமும் இருக்கின்றது என்று சொன்னால் வெட்கப்படணும். ஏன்னா இந்த அளவிற்கு நாம மோசமா நடக்கின்றோமே, இந்த மார்க்கம் கற்றுக்கொண்ட விஷயம் கொடுத்ததற்கு அப்படியே மாற்றமாக நடக்கின்றோமே என்பதை ஒவ்வொரு மோமினும் அது வெட்கப்படணும். இந்த மார்க்கத்தை பின்பற்றுறதுல இவ்வளவு வளர்ச்சி போக்கா இருக்கிறோமா? இஸ்லாத்தில் இணைய வரக்கூடியவனும் பயப்படுகின்றான், தயங்குகின்றான் என்று சொன்னால் அந்த தயக்கத்திற்கு காரணமா நாம் இருக்கிறோம். இன்னைக்கு தொழுகை விஷயத்திலும் சரி, ஒவ்வொரு விஷயத்திலும் சரி, ஒரு கொடுக்கல் வாங்கல சரி, வியாபாரம் செய்யறதிலும் சரி, இப்படி எல்லா விஷயத்தை எடுத்துக்கொண்டா இன்னைக்கு நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு அமல்களும் அந்த அமல்களின் வாயிலாக ஒவ்வொருவரையும் வென்றெடுக்கணும். இன்னைக்கு அப்படி இருப்பதில்லை. அப்படியே போற போக்குல நாம மறுமையை மறந்தவர்களாக, இந்த உலக வாழ்வில் மூழ்கியவர்களாக, நம்மளுடைய வாழ்வை கடந்து செல்லக்கூடியவர்களாக இருக்கிறோம். இந்த அளவு எதிர்ப்புகள் இன்னைக்கு வருவதற்கு காரணமே நாம தான் இருக்கிறோம். அதிக எதிர்ப்புகள் வருவதற்கு மார்க்கத்தை சரியாக பின்பற்றுவதில்லை, மார்க்கத்தை சரியாக நம்முடைய வாழ்வில் செயல்படுத்துவதில்லை. நம்மளுடைய வாழ்வு எவ்வாறு இருக்க வேண்டும் என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய போதனையை ஏற்று நடக்கூடியவனாக இருக்கணும். அந்த உண்மையான முஸ்லிம் என்பவன் யார் என்று சொல்லும் போது இறைவன் அந்த வரையறை சொல்லியிருந்தானே, நல்லவன் செய்யக்கூடியவனாக இருந்து பிறகு பிற மக்களுக்கு எடுத்து சொல்லக்கூடியவனாக இருக்கணும். இன்னைக்கு தாவா பணி செய்யக்கூடிய மக்களை எடுத்துக்கொண்டாலே அவர்களுடைய வாழ்வு அவர் வந்து நல்லா செய்ய மாட்டார். சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணா இருக்குது. சும்மா பேரளவுல அப்துல்லா, அன்சாரு, கமாலு இப்படி பேர் வச்சுட்டா முஸ்லீம் ஆகிவிட முடியாது. அவன் அந்த தன்னுடைய வாழ்வுல ஏவன் கற்றளிக்கக்கூடிய நல்லவங்களை செய்யணும். அப்ப அப்படி ஒரு மனிதன் செய்யும் போது மட்டும்தான், அவ்வாறு தனது வாழ்வில் சரியாக நடக்கும் போது மட்டும்தான் அவனுடைய பாதை, அவன் முஸ்லீமாக ஒரு மனிதன் பயணிக்கின்றான். இதை ஒவ்வொரு மக்களும் உணர்ந்து கொள்ளணும். ஒரு அலட்சிய போக்காக அப்படி கடந்து போய் விடக்கூடாது. ஒவ்வொரு இபாதத்துலையும் சரி, நாம சரியாக நம்முடைய வாழ்வை நடத்தி கொண்டு செல்கின்றோமா? அப்ப நாம இந்த மார்க்கத்தை சரியாக நடத்தி கொண்டு செல்லும் போது மக்களுடைய பார்வை, பிற மக்களுடைய பார்வை இம்மார்க்கத்தை நோக்கி வருவதற்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தரக்கூடியதா இருக்கும். மக்கா வெற்றியில எந்த அளவுக்கு இருந்தது என்று சொன்னால், எல்லா மக்களும் வெறுண்டோடுறாங்க. மிகப்பெரிய ஒரு பெரும் படை உள்ளே வருகின்றது. அபூ சுஃபியான் அவர்கள், வராகா பின் முதல், இவரெல்லாம் பின்னோக்கி ஓடுறாங்க. ஒரு பெரும்படை வருது. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, எந்தவித மக்களையும், எல்லா மக்களையும், பெரும்பான்மையான எல்லா மக்களையும் மன்னிச்சிடறாங்க. மக்கா தான் பிறந்து வாழ்ந்த ஊர்ல இருந்து விரட்டி அடிக்கப்பட்டோமே, திரும்ப அந்த ஊருக்குள்ள நுழையும் போது யாரெல்லாம் விரட்டி அடிக்கப்பட்டார்களோ, யாரெல்லாம் விரட்டினார்களோ அனைவருக்கும் பொது மன்னிப்பு வழங்குறாங்க. இந்த மன்னிப்புக்கூடிய குணம் இருக்குதா இல்லையா, இது இஸ்லாத்தில் நியமிக்குது. அபூ சுஃபியானை எடுத்துக்கொண்டால் மிகப்பெரிய ஒரு தலைவர், எதிரிகள்ல உஹது போர்ல மிக பலிக்கு பலி வாங்கி தீர வேண்டும் என்று மிகப்பெரிய ஒரு கங்கணம் பற்றி தெரிந்தவர் அபூ சுஃபியான் அவர்கள். ஹுதைபியா உடன்படிக்கையில முக்கிய எதிரியா இருந்தவர். ஆனா மிக பின்னால ஹுனைன் போர்ல பார்த்தோம் என்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கேடயமாக பெரிய பெரிய சஹாபாக்கள் எல்லாம் புறமுதுகு காட்டி ஓடுறாங்க. அந்த போர்க்களத்துல எதிரிகளுடைய அந்த தாக்கத்தை கட்டுப்படுத்த முடியாம பின்னோக்கி ஓடும்போது அபூ சுஃபியான் எதிரியாக இருந்தவர் அந்த நேரத்தில் இஸ்லாத்தில் இணைந்தவராக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கேடயமாக இருந்தார் என்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்த அந்த முறை, வாழ்வியல் முறை, அதுதான் ஒவ்வொரு மக்களின் கவம் செலுத்தது. அதுதான் இன்றைக்கு ஒட்டுமொத்த உலகத்திற்கும் பரவி இருக்கின்றது. அப்ப அந்த வாழ்வியல் முறையை நம்முடைய வாழ்விலும் அமல்படுத்தக்கூடிய மக்களாக அல்லாஹ் தஆலா உங்களை நினைவாக்கில் புரிய வல்ல இறைவனை பிரார்த்தனை செய்தவனாக எனது முதல் உரை நிறைவு செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்வியல் முறையை படிக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனும்
அதை தன் வாழ்வில் செயல்படுத்தக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் அதன் மூலமாக பல்வேறு நன்மைகளை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பை இறைவன் ஏற்படுத்தி தருகின்றான். அதில் மிக முக்கியமான ஒரு விஷயம் இம்மார்க்கம். இந்த மார்க்கத்தை பற்றியான விஷம கருத்துக்கள் மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பொய்யான அவதூறு பேச்சுகளை பேசக்கூடியவர்கள் இன்னைக்கு பகிரங்கமாக பேசக்கூடிய நிலையில இருக்கும்போது இம்மார்க்கம் சொல்லக்கூடிய உண்மையான கருத்துக்களை, மக்களுக்கு பயனுள்ள தீர்வுகளை இம்மார்க்கம் நமக்கு அழகாக வழிகாட்டுகின்றது. ஆனால் அதை எடுத்து சொல்லக்கூடிய பொறுப்பு இருந்தும் அதை அலட்சிய போக்காக அதை கடந்து விட்டு செல்லக்கூடியவர்களாக இருக்கின்றோம். மார்க்கம் நமக்கு காட்டித்தரக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் சரி, இந்த மார்க்கம் மனிதனுக்கு ஏற்ற மார்க்கமாக இருக்கின்றது. இம்மார்க்கம் இன்றைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய ஏராளமான பிரச்சனைகளுக்கு தீர்வாக இந்த மார்க்கம் இருக்கின்றது என்பதை ஒரு சிறிய சம்பவம் மிகப்பெரிய ஒரு சிறிய தீர்வு மிகப்பெரிய ஒரு அளவிற்கு எடுத்துக்காட்டாக இருக்கும். இந்த உலகம் எவ்வளவுதான் விஞ்ஞான வளர்ச்சியில முன்னோக்கி போனாலும் சரி, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய தீண்டாமை ஒழிக்கவே முடியவில்லை. நிற தீண்டாமை, மொழி தீண்டாமை, இன தீண்டாமை, பிறப்பால் உயர்வு தாழ்வு என்று சொல்லக்கூடிய தீண்டாமை, இப்படி எண்ணற்ற தீண்டாமைகள் இன்னைக்கு மார்க்கத்தில் இன்னைக்கு ஒட்டுமொத்த உலகத்திலும் வரவேற்கின்றது. வளர்ந்துவிட்ட நாடுகளாக இருந்தாலும் சரி, வளரும் நாடுகளாக இருந்தாலும் சரி, இந்த தீண்டாமைகளுக்கு இந்த மார்க்கம் சொல்லக்கூடிய தீர்வு. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டும் போது எந்த ஒரு அரபியனும் அரபி அல்லாதவனை விட சிறந்தவன் அல்ல. எந்த ஒரு அரபியனும் அரபி இல்லாதவனை விட, அரபி பேசாதவனை விட சிறந்தவன் அல்ல என்ற அளவிற்கு இந்த மொழி தீண்டாமை ஒழிக்கின்றார்கள். அல்லாஹ் தஆலா திருமறையில சொல்லி காட்டியிருந்தால், நீங்கள் ஒவ்வொருவரும் ஒரு மனிதரிடமிருந்தே ஒட்டுமொத்த மக்களும் ஒரே ஒரு மனிதரிலிருந்தே நாம் உருவாக்கினோம் என்று சொல்லி காட்டினான். பிறப்பால் உயர்வு தாழ்வு இல்லை. இப்படி தீண்டாமைகள் இந்த ஒட்டுமொத்த உலகத்துல எங்கெல்லாம் ராக்கெட் அனுப்பினாலும் சரி, சேட்டலைட் அனுப்பினாலும் சரி, இங்க இருக்கக்கூடிய தீண்டாமை ஒழிக்க முடியல. ஆனால் இந்த மார்க்கம் தீண்டாமை ஒழிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இது யாரையும் வற்புறுத்தவில்லை. லக்கும் தீனுக்கும் வலியுறுத்தி, உங்களுடைய மார்க்கம் உங்களுக்கு, என்னுடைய மார்க்கம் எனக்கு என்று யாரும் இந்த மார்க்கம் வற்புறுத்தவும் இல்லை. இப்படி ஏராளமான கருத்துக்கள் இருக்கின்றது. இதை பிற மக்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய பொறுப்பு ஒவ்வொரு மக்களுக்கும் இருக்கின்றது. எனக்காக இருந்தாலும் சரி, பேசக்கூடிய எனக்காக இருந்தாலும் சரி, கேட்கக்கூடிய நீங்களா இருந்தாலும் சரி, ஒவ்வொரு மூமினுக்கும் இது இந்த பொறுப்பு இருக்கின்றது. ஆனால் இதை எடுத்து சொல்ல நாம தயங்குகின்றோம். காரணம், இந்த மார்க்கத்தை பற்றியான ஒரு ஞானத்தை, கல்வியை நாம் கற்றுக்கொள்வதில்லை. இன்னைக்கு எந்த அளவிற்கு கல்வியுடைய வளர்ச்சிகள் அதனுடைய முன்னேற்ற பாதையில் போனாலும் சரி, இஸ்லாத்தை பற்றியான ஒரு அறிவும் புரிதலும் இன்னைக்கு அழகாக கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருந்தாலும் சரி, அதை எடுத்துக் கொள்வதில்லை. எந்த ஒரு மனிதனும் முயற்சி செய்வதில்லை. தான் உண்டு, தன்னுடைய வேலை உண்டு, தன் குடும்பம் உண்டு, இப்படி சுயநலமாக இருக்கின்றோம். இந்த மார்க்கத்தை பிற மக்களுக்கு எடுத்துள்ள வேண்டிய பொறுப்பு நம்மிடம் இருக்கின்றது என்பதை மறந்து செயல்படுகின்றோம். உமர் அவர்கள் தன்னுடைய வாழ்விலே இஸ்லாத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதில் எந்த அளவு ஆர்வமாக இருந்தால் என்று சொன்னால், முஹாஜிர்களையும் அன்சாரிகளையும் இணைத்து விடும்போது உமர்லாவோடு ஒரு அன்சாரி தோழரை இணைத்து விடுறாங்க. ஒரு நாள் ஒரு உமர்லா அவர்கள் வேலைக்கு செல்கிறார் என்று சொன்னால் அந்த அன்சாரி தோழர் மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்காக போடுவாங்க. இப்படி முறை வைத்து கல்வியை கற்றுக்கொண்டு மார்க்கத்தை பின்பற்றினார்கள். இன்னைக்கு அப்படி கற்றுக்கொள்ள வேண்டிய அவ்வளவு சிரமம் இல்லை. குர்ஆன் இருக்குது, புகாரி இருக்குது, முஸ்லிம் இருக்குது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொன்மொழிகள் அனைத்து அவருடைய கையில் தழுவுகின்றது. ஆனால் எடுத்து படிப்பதற்கும் அதை புரட்டி பார்ப்பதற்கும் முயற்சி செய்வதில்லை. இவ்வாறு நாம் அலட்சியமாக இருப்பதுதான் நாம் பிற மக்களிடம் மார்க்கத்தை எடுத்துரைப்பதற்கான அந்த தயக்கமாக இருப்பதற்கான இந்த கல்வியை நாம் முழுமையாக புரிந்து கொள்வதில்லை. இது படிக்கிறதுக்கு ஒரு 7 வருஷம் வேணும், 4 வருஷம் வேணும், 3 வருஷம் வேணும். இந்த உலகத்துல புதுசு புதுசா எத்தனையோ தொழில்கள் வருகின்றது. அந்த தொழில்களெல்லாம் கற்றுக்கொள்வதற்கு ஆர்வமாக காட்டுகின்றோமே. எத்தனையோ படிப்புகள் புதுசு புதுசா வருது. அந்த உலக கல்வியை படிப்பதற்கு ஆர்வம் காட்டுகின்றோமே. மார்க்க கல்வியை படிப்பதற்கு ஆர்வம் காட்டக்கூடிய மக்களாக நாம் இருப்பதில்லை. அதுதான் மிகப்பெரிய ஒரு பின்னடைவாக இருக்கின்றது. அப்போ இந்த மார்க்கத்தை கற்றுக்கொள்வதிலே நாம் அதிகமாக ஆர்வம் காட்டக்கூடிய மக்களாக இருந்தோம் என்று சொன்னால், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, யார் கல்வியை தேடி வருகின்றானோ அவனுக்கு சுவனத்தின் பாதை இறைவன் லேசாக்குகின்றான்.
அப்படிப்பட்ட அந்த சுவனத்தின் பாதை இலேசாக்குவதற்கு நாம் இந்த உலகத்தில் நமக்கு கிடைக்கக்கூடிய இந்த மார்க்க கல்வியை கற்றுக்கொண்டு நாமும் அதை செயல்படுத்தி பிற மக்களுக்கு எடுத்துரைக்கக்கூடிய மக்களாக அல்லாஹ் தஆலா உங்களை என்னையும் ஆக்கில் புரிய வல்லரையும் பாத்தனை செய்தவனாக எனது உரை செய்ய நோய்தான் வந்துள்ளார்.